நம்முடைய குடும்பத்துடைய ஐக்கியம் இது. ஆமென். சிஎல்சி ராயல் ஃபேமிலியோடைய குடும்ப ஐக்கியம். ரொம்ப நல்லவங்க. ஆமென். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஆமென். ஏன்னா ஓகே, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அப்படியே ஒரு பயபக்தியோட நீங்களாம் ஆலயத்துக்கு வரீங்க பாருங்கள். ஆமாம், நம்முடைய ஐக்கியத்துக்கு வரீங்க. நம்முடைய குடும்பத்துடைய ஐக்கியம் இது. ஆமென். சிஎல்சி ராயல் ஃபேமிலியோடைய குடும்ப ஐக்கியம். ஸோ இதுக்கு தான் நம்ம வாரம் வரோம். நம்ம ஆலயத்துக்கு வரல. ஆமென். ஆமென். நீங்களாம் ஆலயத்துக்கு வரீங்களா? ஆலயத்துக்கு வரீங்க. நம்ம குடும்ப ஐக்கியத்துக்காக வருகிறோம். ஆமென். ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா பரிதாபம். ஏன்னா நீங்கள் தான் அந்த ஆலயம். ஆமென். நீங்கள் தாங்க ஆலயம். உங்களுக்குள்ளே தான் தேவன் தங்கியிருக்கிறார். அப்போ அவருக்கு இன்னொரு பில்டிங் தேவையில்லை. ஆமென். ஆமென். ஸோ நம்ம எல்லாரும் கூடி வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஆலயமாக கூடி வந்து அந்த பெரிய தேவனை நாம் கொண்டாடுகிறோம். நம்ம தான் கூடி வரும்போது தான் இது ஆலயம். ஹலோ, நம்ம கூடி வரும்போது தான் ஆலயம். பில்டிங் ஆலயம் கிடையாது. ஆமென். புரியுதுங்களா? ஸோ அந்த ரிலீஜியஸ் மைண்ட் செட் வந்து நம்மகிட்டேருந்து போகணும். யாரும் அம்மலாம். ஓகே, காலையில் நீங்கள் சண்டை போட்டு வந்தாலும் சரி, சண்டை போடாமல் வந்திருந்தாலும் சரி, வீட்டில் எதுனாச்சும் ஒரு வாக்குவாதமாக இருந்தாலும் சரி, இங்கே பாருங்கள், ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். போன வாரமும் நான் சொன்னேன், நீங்களாக இருங்க. நம்மளுடைய குடும்ப ஐக்கியத்துக்கு நம்ம வரோம். இங்கே கூடி வரும்பொழுது நம்ம வந்து என்னது பக்தி என்ற ஒரு வேஷத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பி யோர் செல்ஃப், பி ரியல். யா, நீங்களாக இருங்க, நிஜமாக இருங்க. நீங்கள் இப்படி தான், உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இப்படி தான். நீங்கள் கோவக்காரங்களாக இருக்கலாம். நீங்கள் வந்து சில்லாப்பா வாய் விட்டீங்க, முடிஞ்சு. எதிர்கட்சி வந்து தாரமாட்டமாக தாக்கி விட்டு போயிடுவாங்க. அவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பி யோர் செல்ஃப். ஆனால் என்னது, மாற்றத்துக்கு இடம் கொடுங்க.